கிளைண்ட் அவங்களோட மேரேஜ் கார்டன் ப்ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்கு பூ கொடுக்கும்போதே ரொம்ப காஞ்சிருந்துச்சு. அந்த தாலி கயிறு எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அது எல்லாத்தையும் பார்த்து க்ளீன் பண்ணி நாங்கள் அழகாக பண்ணியிருந்தோம். இதெல்லாம் பண்ண முடியுமா, இவ்வளோ ரொம்ப கசங்கி போயிருக்கே, காஞ்சி போயிருக்கே பூ, அப்படிலாம் பண்ண முடியுமான்னு சொல்லி ஃபீல் பண்ண வேணாம். நம்ம ஆர்ஜி ஃபேஷன் எதுவும் பண்ண முடியாதுன்னு கிடையாது. உங்களோட அழகான மெமரிஸை சூப்பர் கலர்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி தான் நம்மளோட ப்ராசஸ் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி இருக்கும். நீங்களே பாருங்களேன், அந்த பூ எல்லாத்தையுமே அழகாக அவ்வளோ அழகாக நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த மெட்டி, அந்த தாலி கயிறு அண்டு இந்த பேஸில் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து அந்த காஞ்சி போன பூவை எல்லாத்தையுமே வச்சுட்டோம். ஸோ மேலே வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஜிப்சம் ஃப்ளார் அண்டு நம்ம எங்ககிட்ட இருக்கிற ஃப்ளார்ஸுமே கொஞ்சம் ஆட் பண்ணி கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு எடுத்த ஃபோட்டோவை பேக் சைடில் வச்சு நம்ம அழகாக கஸ்டமைஸ் பண்ணிடணும். இது பண்ணும்போது கிட்டத்தட்ட லாட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் இருந்தாலுமே லாஸ்ட்டில் க்ளாஸியான அவுட்புட்டில் அவங்க கிளைண்ட் கையில் கொடுக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு ப்ராடக்ட் ரெடி ஆகும்போது லாட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் இருக்கும். ஆனால் ஆஸ் அ ஆர்டிஸ்ட் அது எப்படி டேக்கிள் பண்ணி முடிக்கிறோமோ அதில் தான் இருக்குன்னு இந்த ப்ராஜெக்டை ரொம்பவே தெரிய வந்துச்சு எனக்கு.